இந்த மாதம் வாக்குத்தத்தம், அவர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த ஜூலை மாதத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தர் உங்களை விசிட் பண்ண வருவார். விசாரிக்கிறவர் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? உங்கள்கிட்ட வந்து உங்களை பார்த்து உங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் இந்த மாதம் கொடுக்க போறார். Whatever has not been given to them, whatever is theirs, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்காக நான் ரிலீஸ் பண்ண போறேன். I want to prophetically speak over you. உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், ஜூலைல உங்களுக்கு ஷிஃப்ட் நடக்கும். இந்த மாதம் எனக்கு நல்லா தெரியும், யார் தாழ்த்துறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு. 7ஆம் மாதத்தில் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வருவதாக. Let there be a rest. இந்த 7 நாள்ல இருந்து 7:05 அவர் உங்களை விசாரிப்பார். ஏழு என்பது உங்க வாழ்வில ஆண்டவர் ஒரு பூரணமான அவருடைய வேலையை, கிரியையை அவர் செய்து முடிக்கிறது தான் 7. On the 7th day God rested from all his works. உலகத்தை அவர் உண்டாக்கும் போது he created it in 6 days. On the 7th day he rested. 7 என்பது ஒரு இளைப்பாறுதலின் எண். 7 என்பது நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பூரணத்தின் எண். 7 is a number of completion, of fulfillment. இரண்டாவது 7 என்பது ஒரு இளைப்பாறுதலினுடைய எண். It is a season of rest. மூன்றாவது 7 என்பது அது பரலோகத்தினுடைய பரிபூர்ணத்தின் எண். ஏனென்றால் அவர் காலங்களை எல்லாம் இந்த 7ஆல் தான் வகிக்கிறார். 7 days of the week. அந்த வாரங்கள் தான் மாதங்களாய் மாறுகிறது, மாதங்கள் வருடங்களாய் மாறுகிறது. ஆண்டவர் அவருடைய கால அட்டவணையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த 7 நாட்கள் பண்டிகையை ஆசரிக்க சொன்னார். Any festival in the Jewish calendar was for 7 days. 7 நாட்கள். So the number 7 is very significant. நான் நம்புகிறேன், இந்த 7ஆம் மாதத்தில் எப்படி இஸ்ரவேலருக்கு கர்த்தர் ஒரு பண்டிகையை கொடுத்தாரோ, உங்களுக்கும் ஒரு செலிப்ரேஷனை தருவாரா? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. When the Jubilee was calculated for the Israelites, 50 வருடங்கள், 50 years, அது 7 வருடங்களுடைய 7 முடியும் போது 49வது வருடம். அந்த 49க்கு அடுத்தது வர்றது அவங்களுக்கு யூபிலி வருடம். It is a jubilee which is for the revival, for the deliverance. So எல்லாத்துக்குமே இந்த 7ன்றது வேதாகமத்தில் ரொம்ப முக்கியமான எண். ஈவன் வானிலை மாற்றங்களை பாருங்கள். ஜூன் மாதம் வரை பயங்கரமான வெயில், உஷ்ணம். ஆனால் இந்த ஜூலை 7ஆவது மாதம் வரும்போது even the climate is changing, because when it reaches 7 there is always a shift. I want to prophetically speak over you. உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ஜூலையில் உங்களுக்கு ஷிஃப்ட் நடக்கும். Somebody said amen. வீடு மாறுவீங்க, வாகனம் மாற்றுவீங்க, வேலையில் மாறுதல் வரும். There will be change in your address. There will be change in your academic qualification. God is going to elevate you in this 7th month.
7 சொன்னாலே ஒரு அப்கிரேடுக்கு ரெடி ஆகணும்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்துக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஒரு வார்த்தை 1 பேதுரு 1 Peter chapter 5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on him because he cares for you. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் அருமையான பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, he is speaking to the church and he is speaking about the shepherds, about the flock of God and about the youngsters, elders. உங்க எல்லாருக்கும் ஒரு 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 பெரிய ஒரு அட்வைஸை கொடுத்து அந்த லெட்டரை முடிக்க போறார். இது ஒரு நிருபம். So he is having the closing comments. எப்போதுமே நம்ம ஒரு காரியம் கம்யூனிகேட் பண்ணோம்னா கடைசியாக என்ன சொல்லி முடிப்போம்னா, அதை பார்த்துக்கோ, இது பத்திரம், அது கேர்ஃபுல்லு, இதெல்லாம் கரெக்டாக முடிச்சிரு. ஃபோன் பேசி வைக்கிறதா இருந்தாலும், இப்போ யார் கடிதாசம் எழுதுறா? எல்லாம் ஃபோனில் மெசேஜில் பி கேர்ஃபுல், ஒழுங்காக வீட்டை பூட்டு, ஸ்டவ் அணைச்சியா, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பேதுரு அவர் என்ன செய்கிறாரு? he is speaking to the church and telling them என்ன செய்யணும்னு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1 4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாடுகளை, வரப்போகிற மகிமையை அவர் சொல்லுகிறார். 2வதாக அவர் சொல்லுகிறார் அந்த ஆடுகளை எப்படி மேய்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே அந்த பிரதான மேய்ப்பன் வரும்போது அவர் எப்படியாக இந்த ஆடுகளை ஒழுங்காக பராமரித்தவர்களுக்கு அவர் கிரீடத்தை கொடுப்பார். How God will honor the shepherds, the chief shepherd. 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்தபடி இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். சோ இங்க அவர் தெளிவா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. He speaks about how the pastor and the elders should be from verse 1 to 4. 5th verseல இருந்து he is speaking to the people in the church. செய்தியை கேட்கிறவர்களுக்காக அவர் சொல்லுகிறார். என்ன செய்யணுமா? Younger ones should submit yourself to the elders. சபையின் மூப்பர்களுக்கு உங்களை என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணுமா? ஸோ ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஷிஃப்டை கொண்டு வர்றதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கிறார். அதில் என்ன சொல்றாரு? முதல்ல தலைமத்துவத்துக்கு கீழ்ப்படியணும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஏன் கீழ்ப்படியணும்? மேல வாசிக்கும் போது நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை, வேர் ஹியூமிலிட்டி. எல்லாரும் சொல்லுங்க, ஹியூமிலிட்டி. அப்போ தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டுமாம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். God opposes the proud. நல்லா புரிந்து கொள்ளுங்க. God hates pride கிடையாது. God opposes. என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் யாரை வேணா என்ன வேணா பண்ணுவேன், இந்த பெருமையில் நிற்கிறாங்களோ, கடவுள் அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று, நீ என்னடா அவ்வளோ பெருமையோட நிற்கிற, உனக்கு ஏன் அந்த மாதிரி பெருமை அப்படின்னு இந்த பெருமை உள்ளவர்களை என்ன பண்றான் தேவன்? பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாருக்கெல்லாம் கிருபை வேணும்? ஹல்லேலூயா.
ஸோ ஆண்டவர் ஒரு உயர்வை தருவதற்கு முன்பாக அவர் முதலில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு தாழ்மை. 2 தாழ்மை இருக்கிறது. ஒன்று, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. அடுத்தது, மனிதர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது. One is humbling before God. The other is humbling ourselves under the authority of God. சொல்லுங்க ஆமென். ஸோ இதெல்லாம் வைட்டல். நீங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை you just can't pick it out and pluck it out and say this is mine. There are certain things that the Holy Spirit has written in the Bible. அதை நம்ம வாசிக்கும் போது தான் இந்த வசனத்தினுடைய கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுனா எப்போ வைக்கணும், எதை செஞ்சுட்டு வைக்கணும். ஸோ பவுல் முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் கீழ்ப்படியணும், நீங்கள் தாழ்த்தணும். இந்த மாதம் எனக்கு நல்லா தெரியும், யார் தாழ்த்துறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். When the grace comes, everything that you expect will be fulfilled. தாழ்ந்து போயிடணும். பெற்றோர் தப்பாவே முடிவெடுக்கிறாங்க, பிள்ளைகள் தாழ்ந்து போகணும். மேலதிகாரி அநியாயமாக உங்களை திட்டுறாரு, அவரை பழி வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமல் தாழ்ந்து போயிடணும். பரவாயில்ல, கர்த்தர் எனக்காக செய்வார். இந்த தாழ்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் தொடர்ந்து சொல்றாரு பாருங்களேன். பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன பண்றாரு? வெறுத்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே, எதுக்காக தாழ்த்தணும்னு சொல்லி சொன்னா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். So humbling is a process. சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாழ்த்துகிறது தேவனுடைய கரத்துக்குள் அடங்கி இருப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. So tell your neighbor, humbleness சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, humbleness is part of the process. என்னங்க அது? It is not against you, it is not to humiliate you, it is part of the process to elevate you. தேவன் உங்களை உயர்த்துவதற்காக. ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள, பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். இத பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த 7ஆம் வசனத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல வருவாங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் உங்க மனசுல பதிய வைக்க விரும்புகிறார். It is a process. ஆனா எனக்கு ரொம்ப இந்த வாக்குத்தத்தத்தில் நான் பேச விரும்புகிற ஒரு தலையங்கம், கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பது முக்கியமாக இருந்தாலும் அது நம்ம செய்ய வேண்டியது அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, அவர் உங்களை, எல்லாரும் சொல்லுங்க, அவர் விசாரிக்கிறவர். இந்த மாதம் வாக்குத்தத்தம், அவர் உங்களை விசாரிக்கிறவர். I saw that God is going to visit you, inquire of you, and He is going to exalt you. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அநேக நேரங்களில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், உங்க பாரத்தை அவர் மேல வைக்கணும்னா அவர் உங்களை விசாரிக்கணும். ஒருவருக்கு நீதி கிடைக்கணும்னா அந்த நீதியை விசாரிப்பதற்கு ஒரு நீதிபதி வேணும். Write it down. You need a judge to take up your case and inquire. உங்களுக்கு நியாயம் வேணும்னா நீங்க கோர்ட்ல நீங்க கேஸ் போடலாம், அட்வொகேட் இருக்கலாம். ஆனா அந்த கோர்ட்ல உங்களுக்குன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு ஒரு தேதியை அலாட் பண்ணுவாங்க. The court will give you a date when the court will hear what you have to say. The court will inquire, the court will cross question, the judge அவர் என்ன செய்வார்னா உங்க கேஸ் அவர் விசாரிப்பார். அந்த விசாரணை வந்துச்சுனாவே என்ன அர்த்தம்னா
your judgment is going to come. உங்களுக்கு நீதி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களை விசாரிக்கிற தேவனா, நான் அவர்களுக்கு நீதி செய்யும்படி, whatever has been delayed, whatever has been cheated from them, whatever has not been given to them, whatever is theirs, அவங்களுடையதை அவர்களுக்காக, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்காக நான் ரிலீஸ் பண்ண போறேன். நான் அவர்களை விசாரிக்கிற தேவன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. You have to understand that when God inquires, தேவன் விசாரிக்கிறார்னாவே உலகத்தையே படைத்த அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார்னா அதுக்கு மேல ஒரு ஹையர் கோர்ட்டே இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் நீங்க லோவர் கோர்ட் இருக்குது, சாதாரண கோர்ட் இருக்குது, இபி கோர்ட் இருக்குது, ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது, அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே வேற யாரும் ஒன்றுமே சொல்ல முடியாது. மேல்முறையீடுகள் செய்யலாம், ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சுன்னா ஒரே ஒருவருக்கு மட்டும் அதிகாரம் இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் அந்த குற்றவாளிக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வேற ஒரு கோர்ட்டும் இல்லை, நீதிபதியும் இல்லை, இரக்கம் பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை விசாரிப்பேன், நான் அவர்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, அவர் என்னை விசாரிக்கிறவரானபடி. Because he inquires. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் என்னை விசாரிக்கிறவரானபடினா. அன்பார்ந்த பிள்ளைகள், அதனால்தான் அவர் சொல்றாரு, உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. ஏன்? அவர் உங்களை விசாரிக்கிறவர். நம்முடைய லைஃப்ல இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் என்ன பண்ண விரும்புறாருன்னா, அவர் என்னை விசாரிக்கிறதுனால, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் விசாரிக்கிறதுனால நான் இனிமேல் பாரத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கவலைகளை எல்லாம் அவர் மேல் நான் வைத்து விடுகிறேன். இந்த மாதம் நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர விரும்புறீங்க. God is bringing you out of depression. தற்கொலை எண்ணத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். இந்த மாதம் நீங்க எதெல்லாம் தோல்வி அடைஞ்சீங்களோ அதுல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போறார். வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வர போறார். உங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு வியாதியோட இருக்கிறாங்க, பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, நீங்க பாரத்தோட வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிற தேவன், நான் அற்புதங்களை செய்கிற தேவன், நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன், அந்த வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன்னு கர்த்தர் சொல்றார். Casting all your cares upon him, for he careth for you. For he cares for you. ஆங்கில வேதம் சொல்லுது he cares. தமிழ்ல அவர் விசாரிக்கிற தேவன். கேருக்கும் விசாரிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எனக்கு தமிழ்ல ரொம்ப பிடிச்சிருக்குது, விசாரிக்கிறவர். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு பல பிரச்சனைகள் அவர் லைஃப்ல. ஆனா one thing that made him run for God. சங்கீதக்காரன் அவருக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்றது முக்கியம். கவனிங்க, என்ன பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை. ஆண்டியா இருக்கிறவனுக்கும் பிரச்சனை இருக்குது, பணக்காரனுக்கும் பிரச்சனை இருக்கு, குழந்தை இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, குழந்தை இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, கல்யாணம் கட்டினவனுக்கும் பிரச்சனை இருக்குது, கல்யாணம் கட்டாதவனுக்கும் பிரச்சனை இருக்கு, வேலை இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனை, வேலை இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. பட் எவ்ரிதிங் ஹேஸ் அ ப்ராப்ளம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சில நேரத்தில் பிசாசு உங்ககிட்ட போய் சொல்லுவான், பாரு யாருக்குமே இல்லாத பிரச்சனை, உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, உனக்கு மட்டும் ஏன் இப்படி, உனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு உங்களையே நொந்துகிறது. எனக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை, என்னையதான் எல்லாரும் கொட்டுறாங்க, என்னதான் எல்லாரும் வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி சுய பரிதாபத்தை தேடக்கூடாது.
பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. நல்லா சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க. யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் இருக்கு. சில பேர் அழகா நடிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி அப்படியே சிரிச்சு நடிப்பாங்க. சில பேர் எல்லா பிரச்சனையும் மூஞ்சில காமிப்பாங்க. எனக்கு 1000 பிரச்சனைங்க, டென்ஷன் பண்ணாத. ஆங்ஸைட்டிக்கு பல ரியாக்ஷன்ஸ் இருக்குது. சில அப்படியே சோக மூஞ்சி குமாரா இருப்பாங்க. வரமாட்டேன், வெளியே போகலாமா? நான் வரமாட்டேன். ஆங்ஸைட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்க? நீங்களும் நானும் பாரத்தை சுமந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வாழவே முடியாது. We should know a technique of how to handle the problems. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. சங்கீதக்காரன் எப்படி பிராக்டிஸ் பண்ணாரு? Psalm 55, சங்கீதம் 55 18 23 வாசிக்க போறோம். Psalm 55 18 to 23. திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். கவனிங்க, he is saying people gathered against me. திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன். He says there was a battle and quite a huge number of people had gathered against me. அநேகர் அவர்களை எதிர்த்தாராங்களாம். அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு, God who is enthroned forever will hear them. அவர்களுக்கு பதில் அளிப்பார். ஓ, யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்றால் உங்களுக்காக பதில் அளிக்கிற தேவனா இருக்கு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பதில் அளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால், அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். அவங்களுக்கு இதுவரைக்கும் ஒன்னும் அஃபெக்ட் ஆகல, அதனால தான் கடவுளை பத்தி ஒரு பயமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் விசாரிக்க போறேன், நான் கொஞ்சம் விசாரிக்க போறேன். ரொம்ப பெருமையா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க உனக்கு விரோதமா செஞ்சா எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு. நீ தாழ்த்தி ஆராதிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்காக அவர் விசாரிப்பார், உங்க சத்துருக்கள்கிட்ட பேசுவார். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறேன். சோ சொல்றாரு, விசாரி. அவர் என்ன பண்ணுவா? அவங்க தேவனுக்கு பயப்படாம போனாங்க. 20ஆம் வசனம், அவன் தன்னோட சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். யாரு? இந்த தாவீதுக்கு விரோதமாக வந்தவர்கள் என்ன பண்ணாங்களா? சமாதானமா இருந்தவங்களுக்கு விரோதமா, சமாதானமா இருக்கணும்னு சொல்லி சில பேர் ட்ரை பண்றாங்களா. ஆனா சில பேருக்கு அந்த சமாதானம் வேண்டான்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? தன் கையை நீட்டி உடன்படிக்கையை மீறி நடந்தானா. சிலர்கிட்ட போய் நம்ம கை கொடுக்குறோம் அன்பா, கையை கொண்டு போய் அன்பா கொடுக்குறோம். எப்படி இருக்கீங்க அப்படின்னா, போ. ஒரு கை கொடுக்கும்போது அந்த அன்புல, அல்லது ஒருத்தவங்கிட்ட போய் விஷ் பண்றோம், அன்பா விஷ் பண்றோம். யாரையாவது நம்ம நேசிக்கும் போது அவங்க நம்மளை அந்த உடன்படிக்கையை மீறி நடக்கும்போது அது எவ்வளோ காயங்களை கொண்டு வரும். அன்பை எதிர்பார்த்து, மரியாதை எதிர்பார்க்கிற இடங்கள்ல ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். இப்ப 21ஆம் வசனத்துல, அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவினப்பட்டேன். ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாரு போல தாவீது. என்னவா? his speech is smooth as butter yet war in his heart. உள்ள பயங்கர யுத்தம். ஆனால் வாங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெண்ணெய் உருகி ஊத்துற மாதிரி நல்லா இருக்கீங்களா? உள்ள வந்துட்டா சண்டாளி. முகத்துல சிரிப்பு, உள்ளத்துல சலிப்பு. அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவினப்பட்டேங்க.
என்ன சிஸ்டர், இன்னும் அற்புதம் நடக்கலையா, இன்னும் குழந்தை பிறக்கலையா? அது இப்படியா கேட்குறது? மூஞ்சிக்கு நேரம் நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், மாதம் மாதம் வந்து இந்த மாதமும் கிடைக்கலையான்னு கேட்டா, சில நேரத்தில் சில பேர் நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உருவின பட்டயங்கள். இதை சொல்லிட்டு தான் 22ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நான் ஒண்ணு சொல்றேன், புரிந்துக்கோங்க. இன்னைக்கு சிறிய பாரமா இருந்தாலும் பெரிய பாரமா இருந்தாலும் அதை ஆண்டவர் கையில கொடுத்துருங்க, கர்த்தர் கையில கொடுத்துருங்க. பிரதர் வாங்க, கையை ரைட் ஆங்கிள் நீட்டுங்க, மடக்கக்கூடாது, பிடிங்க. பாருங்க எவ்வளோ ஈஸியாக பிடிக்கிறாரு பாருங்க. இந்த வெயிட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லை? அவரால் முடியும்ல. நான் என்ன 200 கிலோவாக தூக்கி வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் அவர் எவ்வளோ நேரம் பிடிக்கிறான்னு பார்ப்போம். நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அவர் எவ்வளோ நேரம் பிடிக்கிறான்னு பார்ப்போம். கொஞ்சம் அவர் பிடிக்க வைப்போம். சைடில் பின்னாடிலாம் கை கட்டக்கூடாது, அப்படியே தான் நினைக்கணும். ஸோ இவர் சொல்கிறாரு 23ஆம் வசனத்தில், சங்கீதம் 55:23, தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர், நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர், இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள், ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கை எப்படி இருக்குது? வலிக்குதா? ஏன் வலிக்குதா? அதை அசால்ட்டா தூக்குனீங்களே. கை நேரம் வைக்கணும், மறக்கக்கூடாதா? பாருங்க, இந்த வெயிட் இப்போ வலிக்குதுன்றார். தூக்கும்போது வலிக்கல, ஆனால் போக போக வலிக்குது. இது மாதிரி தான் லைஃப்லையும் சில காரியங்கள் நம்ம அதை எடுக்கும்போது அது சுமையாக இருக்கிறது இல்லை, ஆனால் காலப்போக்கில் கொஞ்ச நாளில் அதே திருமணம் அதே வேலை உங்கள் பாரமாக மாறுகிறது. Many times in our life, when we hold on to certain weights for a longer time, அவர் இங்கே பாருங்களேன், அவர் ரைட் ஆங்கிள் இருந்தது அப்படியே 90லேருந்து இறங்கிக்கிட்டே வருது. பின்னாடி கையை மடக்கிறாரு, அந்த கையை வச்சு பேலன்ஸ் பண்ணி அப்படியே அந்த கையை தாங்க பார்க்குறாரு. கை ஆடுது, கை உதறுது, அப்படியே மெதுவாக கீழே இறங்குது. இப்போது அவருக்கு லைட்டாக இருந்த வெயிட்டு இப்போது ரொம்ப வெயிட்டாக ஆரம்பிக்கிட்டே இருக்குது. ஸோ டைம் போக போக தான் அதனுடைய வெயிட்டே உணர்வீங்க. ஆரம்பத்தில் அது தெரியாது. இப்போது ஆண்டவர் சொல்றாரு, இவர் கை எவ்வளோ தூரம் கீழே இறங்கிருச்சு பாருங்க. இப்போ அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் பாரத்தை. இப்போ ஆண்டவர் வந்து இங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கையை என் கை மேலே வைங்க, பாட்டில் கொடுக்காதீங்க. என் கை, இந்த கையை கொண்டு வந்து என் மேலே வைங்க. இப்போ ஃப்ரீயாக விடுங்க கையை. வலிக்குதா? வலிக்கல. இப்போ உங்களுக்கு வலிக்கலை, ஏன்னா கை நான் கொடுத்துட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கையல்ல உன் பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துரு. நீங்கள் சும்மா பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு தான், உங்கள் பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு. நீ அதை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேலே நீ பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காத. நீதிமான் தள்ளாட, நீங்க அப்படி தள்ளாடி வெயிட் அப்படி ஆகிறத பார்த்துட்டு ஆண்டவர் வேடிக்கை பார்க்க மாட்டாரு. அவருக்கு என்னன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க வேதனையோடு பாரத்தோடு நீங்க வாழ்றது அவருக்கு பிரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஏன் இந்த பூமிக்கு பாரமா இருக்கிறேன், என் பாரத்தை சுமக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் தனிமையில நான் போராடிட்டு இருக்கிறேன், என் கண்ணீரை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கேன், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிரச்சனை தெரியும். உன் கவலை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, என்கிட்ட உன் கவலையை கொடுத்துரு. நீ அதை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு உன்னை பலத்த கரத்துக்குள்ள உன்னையும் வச்சுக்க தெரியும். எனக்கு உன் பிரச்சனையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்.
I can take care of you and your problems. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவருடைய வசனம்லாம் கொஞ்சம் ஆழமா போய் தியானிச்சிங்கன்னா நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா? அவருடைய அன்பு அவ்வளோ பெரியது. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பாரத்தை, உன் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. விசாரிக்கிறவர் நம்மளை விசாரிக்கிறதுக்கு அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? நம்ம யாரு? மண்ணுனால செய்யப்பட்ட மனுஷர். மண்ணு. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த தேவன் எல்லாத்தையும் விசாரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மண்ணுனால செய்யப்பட்ட மனுஷனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம்? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Hebrews chapter 2 verse 6. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கோ மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் யாரு? அவன் எம்மாத்திரம். What is man that you are mindful of him? The son of man that you should care for him. என்னைக்காவது நீங்க எறும்பு சாப்பிட்டுச்சான்னு யோசித்திருப்பீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற எறும்பு சாப்பிட்டுச்சான்னு பார்த்துட்டு அந்த எறும்புக்கு 4 சர்க்கரையை போட்டுட்டு நாள் ஃபுல்லாக அதுக்கு பக்கத்திலேயே காத்திருந்து அதுக்கு குளிப்பாட்டி விட்டு எறும்புக்கு நீங்கள் ஒரு டிராப் தண்ணி போட்டிங்கன்னாவே செத்து போயிடும். An insignificant thing, but still God cares for us. யாரெல்லாம் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக எபிரேயருக்கு எழுதின அந்த ஆக்கியோன்னு சொல்லுகிறார். என்னன்ட்டு, மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக. யார் அது? யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜோப் chapter 7 and verse 17. யோபு உடைய வாழ்க்கையில நடந்த இந்த காரியத்தை அவர் சொல்றாரு. வாசிங்க. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், மனுஷனை நீங்க ஒரு பொருட்டா எண்றதுக்கு, அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும், அவன் மேல் நீங்க நினைவு வைக்கிறதற்கும், காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும். எல்லாரும் என்ன சொல்லுங்க? என்னவா? எப்பவா? காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, யோபு பிரதியுத்தரமாக, Job is replying to his friends. அவங்களுக்கு பிரதியுத்தரமா அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்லும் போதுதான் சொல்றார், மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை பத்தி யோசிக்கிறது. 2வது அவன் மேல் சிந்தை. கவனிங்க, யாரையாவது ரொம்ப நேசிச்சோம்னா அவங்க என்னமாவே இருக்கும். ஆமேனா இல்லையா? ஆமேனா இல்லையா? யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ நம்ம மனசுல என்ன தோணும்? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்க வேலைக்கு போயிட்டாங்களா? அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு நல்ல சாப்பாடு வாயில் வைக்கும் போது என்ன பண்ணுறாங்களோ தெரியல. யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அந்த அக்கறை இருக்கும். நேசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கெடுக்கிட்டு போகிறான் அவன், எங்கே வேணால் போட்டோம், எங்கே வேணால் சாப்பிட்டோம், அவன் சாப்பிட்டானோ இல்லையோ தெரில, நான் பாட்டுக்கு தூங்குவேன், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன், மற்றவங்கெல்லாம் அவங்க எப்படி வேணால் போட்டோன்னு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனசு பதைக்கும். என்ன ஆனாங்களோ, என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த உண்மையான அன்பு விசாரிக்கிறது. நம்முடைய வேதம் சொல்கிறது, உன்னை யார் விசாரிக்கலனாலும் நான் உன்னை விசாரிக்கிறவன். ஏன் இதை சொல்றாருன்னா, யோபுடைய பிள்ளைகள் இறந்து விட்டார்கள்.
அவருடைய மனைவி நீ தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு விடும் என்று சொல்லி இவரை சாவதற்காக, இவர் எப்ப சாவார்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி வார்த்தைகளால காயப்படுத்திட்டு போயிடுறார். நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவருக்கு ஏற்படுற இந்த சோதனையை பார்த்து நண்பர்கள் இவரை நியாயம் தீர்க்கிறாங்க. நீ தான் ஏதோ பண்ணியிருப்ப, உனக்கு அதனால தான் கடவுள் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. இவர் சொல்றாரு, இல்லப்பா இது வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கிறார். ஆனா அவர் மனசுல ஒண்ணு, தேவனாகிய கர்த்தரை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதனாலதான் கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். கவனிங்க, உங்க டெஸ்ட்ல உங்க டெஸ்டிமனி முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க டெஸ்ட்ல உங்க வாயில இருக்கிற டெஸ்டிமனி ரொம்ப முக்கியம். எவ்வளோ உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறதுக்கு எதிர்மறையா சூழ்நிலைகள் நடந்தாலும் ஒரு நாள் அவர் கிடக்கிறார் ஆண்டவரை தேடி ஒன்று புண்ணியமும் இல்லை. அவருக்காக வாழ்ந்து என்னத்தை கண்டேன், என்னத்தன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்ற, என்னத்தை உன்னை பெத்து உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து. கவனிச்சு கொள்ளுங்க, ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, அவர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அவராலே எல்லாம். விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லு. அப்ப இவர் சொல்றாரு, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் இந்த ஜூலை மாதத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தர் உங்களை விசிட் பண்ண வருவார். சொல்லுங்க ஆமென். விசாரிக்கிறவர் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? உங்கள்கிட்ட வந்து உங்களை பார்த்து உங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் இந்த மாதம் கொடுக்க போறார். காலைதோறும் அவனை விசாரிக்கிறது, அது தாண்டி அவர் சொல்றார் நிமிஷந்தோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை விசாரிக்கிற தெய்வம். எல்லாரும் உங்க வாட்ச பாருங்க, பாருங்க. இப்ப மணி 7:04. இந்த 7:04 இருந்து 7:05 அவர் உங்களை விசாரிப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் என் மகன் எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா? Can you just look at your watch? Just think about it. Na? Every minute he is inquiring about you. நீங்க நினைக்கிறீங்க அவர் உங்களை மறந்துட்டாரு. உங்களுக்கு ஏற்படுற சூழ்நிலைகளை பார்த்து எல்லாத்தையும் இழந்து போன யோபு சொல்றாரு, அவர் காலைதோறும் என்னை விசாரிக்கிறாரு, அவர் நிமிஷந்தோறும் என்னை விசாரிக்கிறாரு, என்னை விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய சூழ்நிலைகளில் ஒன்றை அவர் வாயில தப்பு செய்யாம சொல்றாரு, கர்த்தர் என்னை விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். இந்த நிலைமை கர்த்தருக்கு தெரியும். இதை ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த நிலைமை அவருக்கு தெரியும், இந்த சூழ்நிலையும் தெரியும். என் பண கஷ்டம் அவருக்கு தெரியும், என் போராட்டம் அவருக்கு தெரியும், என் வியாதி அவருக்கு தெரியும், என்னுடைய எல்லா பலவீனமும் அவருக்கு தெரியும். Every minute, every day. Somebody turn to your neighbor and say, அவர் விசாரிக்கிற தெய்வம். சங்கீதக்காரன் அதையே பிரதிபலிக்கிறார். சங்கீதம் 144:3 வாசித்து பாருங்கள். The psalmist also understand who he is and what he stands for. கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதுக்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். What is man that you care for him, son of man that you think of him? முதல்ல உங்களை நினைக்கணும், ரெண்டாவது உங்களுக்கு கேர் எடுக்கணும். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் இது ரெண்டையும் இந்த மாதம் செய்வார். உங்களை நினைத்தருளுவார், உங்களை விசாரிப்பார். God will think about you and God will care for you. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இந்த மாதம் ஒரு மாற்றம் வரப்போகிறது? ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிறவங்களை எல்லாம் தன்னிடத்தில் அழைக்கிறவர். மத்தேயு சுவிசேஷம் 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்க, என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப ஆழமானது. இதை நான் தியானிக்க ஆரம்பித்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நிறைவேறணும்னு சொன்னா நம்ம அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு காலத்துல யாருக்காவது ஒரு பிரச்சனைனா
அதை அப்படியே என் ஹார்ட்டுக்கு கொண்டு போவேன். அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது எனக்கு வரும். புரியுதா? கால் வலின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், அவங்களுக்கு சோகமாய் போயிடும், எனக்கு கால் வலி வந்துடும். பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே உங்களுக்கு அப்படி நடந்திருக்குதா? யாருக்காக வயிற்று வலிக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு சரியாயிடும், உங்களுக்கு வயிறு வலிக்கும். காரணம் என்னன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம மேலே எடுத்துக்கிறோம். அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். ராசா, நீ கடவுள் ஆக முடியாது. கடவுளுக்கு அவர் வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாத்தையும் தாங்குற சக்தி இருக்குது. நீ என்ன பண்ணும், ஆண்டவரே இவங்களுக்காக உங்களுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வருகிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், இவங்க வியாதியை உங்கள் கையில் கொடுக்குறேன், இவங்க ப்ராப்ளம் உங்கள் கையில் கொடுக்குறேன், இவங்களுக்கு விரோதமாக இருக்கிற மந்திர கிரியையை உங்களுடைய கையில் கொடுக்குறேன். அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வராது, இல்லை துரத்திட்டு வருவீங்க, உங்கள் வீட்டில் அது முழிச்சுக்கிட்டு நிற்கும், உங்கள் வாசலில் நிற்கும். விசாரிக்கிற தெய்வம். வருத்தப்பட்டு வாரம் சொல்லுவோம், நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கப்பா, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், 7ஆம் மாதத்தில் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வருவதாக. Let there be a rest. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன். அவர் மேல பாரத்தை வச்சுட்டா நீங்க அவரை துதிக்க ஆரம்பிக்கணும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் போய் உட்காந்துட்டார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட உட்கார சொன்னா என்கிட்ட பாரத்தை கொடுத்து அவர் பாட்டுக்கு போயிட்டார். பாரத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவரை துதிக்கணும், நம்ம அவரை உயர்த்தணும். அவர்கிட்ட பாரத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் நான் போறேன்னு சொல்லி இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பொறுப்புனா ஒரு பொறுப்பு தான். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுமா இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு பழையபடி சினிமா பார்த்துக்கிட்டு உலக பிரகாரமாக வாழ்ந்துக்கிட்டு அவர் சொல்லுவார், நான் என்னதுக்கு ஓம் பாரத முடிந்த பிடிச்சிக்கோ திருப்பி. அவரிடத்துல கொடுத்துட்டா அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை உயர்த்தணும். பிரச்சனைக்கு ஆண்டவர் சுலபமா சொன்னாரு, தூண்டில போட்டு மீன் வரும், மீன் வாயில பணம் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவாங்க? உங்களுக்கும் கர்த்தர் இந்த மாதம் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் கர்த்தருக்கென்று விதைப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருவார். நீங்க ஆண்டவருக்கென்று கொடுப்பீங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணிடுவா. நீங்க கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வைராக்கியமா வருவீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்திடுவா. நீங்க அவரை உயர்த்துவீங்க, உங்க லைஃபே கர்த்தருக்கு ஃப்ரேக்ரன்ஸா இருக்கும். நீங்க அவருக்காக வைராக்கியம் பாராட்டுவீங்க, அவர் உங்க பாரங்களை எல்லாம் அற்புதங்களாய் மாற்றி விடுவார். இன்னைக்கு இருக்கிற கோணல்களை சபையாய் மாற்றி விடுவார். You serve the Lord, you worship the Lord, you exalt him this month, and he will take care of all your problems. He will change your situation. He will make you a testimony. உங்களை ஒரு அற்புத சாட்சியாய் அவர் இந்த மாதம் இருந்த போகிறார். கட்டிகள் மறைவதாக, எல்லா போராட்டங்கள் முடிவதாக, pancreatic cancer சுகம் அடைவதாக, pancreasல இருக்கிற கட்டி மறைவதாக, அந்த டியூமர் அடுத்த ஸ்கேன்ல இருக்காது. உங்க pancreas இயேசு சுகமாக்குகிறார். somebody யாராவது கையை தட்டி வாயை திறந்து ரிபாலா ஷண்டரா ரெபேல தேரே, ஆண்டவரே இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி நாங்கள் ஒரு வெற்றியை பிரகடனப்படுத்துகிறோம், ஒரு வெற்றியை பிரகடனப்படுத்துகிறோம், ஒரு விடுதலையை பிரகடனப்படுத்துகிறோம். ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, வேலை கிடைப்பதாக, குழந்தை உண்டாவதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யார் யாரெல்லாம் இந்த மாதம் கவலையோடு பாரத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க விசாரிக்கிற தெய்வமே, you are inquiring, you are taking up that case, you will fight that battle. அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் உயர்த்துவே. அவங்க தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர்கள் சோர்ந்து போவது இல்லை, அவர்கள் பலவீனமாய் இருப்பதில்லை. உம்முடைய ஜனம் எவ்வளவு ஜனம், உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம் காண்டாம் மிருகத்துக்கு ஒப்பான பலன் கொள்ளும். உம்முடைய ஜனத்துக்கு முடிவிராது, அவர்களை யாரும் அழிக்க முடியாது. அவருடைய காரியங்களை விசாரிக்கிறவர், எல்லா மனிதனுடைய பெருமைகளுக்கு விலக்கி காக்கிறவர், யுத்தம் பண்ணுகிறவர். இயேசுவே இயேசுவே நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசப்பா நாங்கள் தாழ்த்துகிறோம். பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறவரே, விசாரிங்கப்பா, விசாரிக்க வாங்கப்பா, விசாரிக்க வாங்கப்பா. இன்னைக்கு நீங்க விசாரிக்கணும், இன்னைக்கு நீங்க விசாரிக்கணும். எங்க கேஸ விசாரிக்கணும், எங்களுக்காக நீதிபதியாய் இறங்கணும். உங்களுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தோமே, உமக்காக வைராக்கியமாய் கொடுத்தோமே, உமக்காக வைராக்கியமாய் நின்றோமே.
எங்களுக்காக நீங்க நீதி செய்யற மாதமாய், எங்களுக்காக நீங்க விசாரிக்கிற தெய்வமா, ஜட்ஜ், நீதி பரரே, எங்க ராஜாதி ராஜாவே, உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. எனக்கு கிருபை வேணும். யாராவது கூப்பிடுங்க. Lord, I need your grace, Lord. என் கவலைகளை எல்லாம் நான் அவர் மேல் வைத்து விடுகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. He cares for me. I'm casting all my anxieties on him. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தற்செயலாக இந்த செய்தியை நீங்க கேட்கல. சில வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், அவைகளை எல்லாம் சகித்து கொண்டு நிக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் விசாரிக்கிற தெய்வம். I am the Lord who cares for you. கவலைகளை எல்லாம் நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவேன். எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.